அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம். எனக்கே தெரியாது, இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். நம்ம என்ன அதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் பயனுள்ள விஷயம். இப்போ நீங்கள் என் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, என்னமோ வளக்காப்பு குழந்தை பிறக்காதவங்களுக்கு வளக்காப்பு செஞ்சால் என்னமோ நல்ல விஷயம் நடக்கும் அப்படி சொன்னீங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நல்ல விஷயம் தான் நடக்கும். சத்தமாக சொல்லுங்கள். இன்னும் சத்தமாக எல்லாம் ஸ்பீக் வேணுமே. பரவாயில்ல, ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு வழங்காது. இது குழந்தை இல்லாதவங்களுக்கு கோயிலில் திருவிழா நடக்குது இல்லை, அன்னைக்கும் செய்யலாம். அன்னைக்கும் கூட்டின்னு வந்து அந்த பொண்ணையும் புள்ளையும் கூட்டின்னு வந்து கோயில் முன்னுக்கு அம்மன் முன்னுக்கு உட்கார வச்சு சந்தன குங்குமம்லாம் வளக்காப்பு செய்கிற மாதிரியே செய்யணும். மங்கள பொருள் எல்லாம் கொடுக்கணும் அந்த சுமங்கலிங்களுக்கு. யாரு செய்யணும்? அந்த குழந்தை இல்லாத அந்த பெண் வந்து உட்காந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க சொல்லணும். கனவு மனைவியா உட்காந்து செய்யணும். நெலுங்கு வைக்கணும். அவங்களுக்கு வந்து நெலுங்குனாக்கா வளக்காப்பு செய்யும் போது பொண்ணுக்கு பூசுறோமே சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் பூசுறோமே, அதே மாதிரி கணவனும் மனைவிக்கும் சேர்த்து பூசணும். சுமங்கலி இந்த பொம்பளைங்க போனோம், இந்த கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க வயசானவங்க போனோம், போய் அவங்களுக்கு பூசணும். அப்புறம் அவங்க மங்கள பொருள் வாழ்த்தணும், பூ போட்டு வாழ்த்தணும் அவங்கள. உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த திருவிழாவுக்கு இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க, அடுத்த திருவிழாவுக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவங்க நம்ம காலில் விழுந்து எழுந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோமாக்கா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் பரம்பரையா செஞ்சிருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இதை இன்னைக்கு செய்யறாங்க. இன்னைக்கு அவங்க கோயில் ஆமா ஒருத்தங்க வந்தாங்க செய்யறதுக்கு. வந்து அப்பதான் எனக்கே தெரியுது அதை பத்தி. ஐயோ இவ்வளவு சீக்கிரம் போறீங்களே, நான் கொஞ்ச நேரம் இருந்தா எங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போயிருப்பீங்களே. இல்லை நாங்க காலையிலேயே போயிட்டோம், அதனால சீக்கிரம் வந்துட்டோம். நாங்க போயிட்டு நாங்க சாயந்தரம் தீமிதிக்கு போலான்ட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டுல செய்யலாமா இல்ல கோயில தான் போய் செய்யணுமா? கோயில்ல தான் போய் செய்யணும். ஓகே, குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் புருஷன் தம்பதியா போய் கோயில்ல இந்த மாதிரி நலுங்கு வச்சு பூஜை செஞ்சு அம்பாள் முன்னுக்கு செஞ்சாக்கா குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஓகே, அது மாதிரி நடந்திருக்குது எல்லாருக்கும். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். அன்னைக்கு அன்னைக்கும் செய்யலாம், ரெண்டாம் நாள் திருவிழா அன்னைக்கும் செய்யலாம். சூப்பர் சூப்பர். திருவிழாவில தான் செய்யணும் இதெல்லாம். நல்ல 4 பேர் இருக்கிறப்ப இந்த மாதிரி செய்யறது. பந்தெல்லாம் வந்திருப்பாங்க, அந்த புள்ளையும் பொண்ணையும் பையனையும் பொண்ணையும் வாழ்த்திட்டு போவாங்க, கணவன் மனைவியையும். அவங்களுக்கு நல்ல மாதிரியா அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கணும். ஒரு தெய்வ நாசம் ஆசை இருக்காதா? சரிம்மா, இப்ப வந்துட்டு கோயில் திருவிழா இப்ப நிறைய பேர் இப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துங்கள்ல தான் கோயில் திருவிழா போறோம். இப்ப டவுன் சைட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி கோயில் திருவிழா எல்லாம் போக மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, வெளியூர்ல எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்ப இந்த கல்யாணம் எல்லாம் கோயில்ல பண்றாங்களே, அந்த மாதிரி டைம்ல இவங்களுக்கு அந்த மாதிரி செய்யலாமா? கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க அப்பதான் முத அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இப்ப வேற சொந்தக்காரங்க கல்யாணம், அந்த நேரத்துல இவங்க அந்த கோயில்ல இருக்காங்க, முடியாது. ஓகே, கேட்டுக்கிறேன். கல்யாணம் நடக்க போகுது, நடந்து அவங்க புது வாழ்க்கை நடத்த போறாங்க. அதனால நாம போய் அதுல வந்து இன்வால்வ் ஆக கூடாது. கலந்துக்க முடியாது, போலாம் வரலாம், இந்த பூஜை எல்லாம் செய்ய முடியாது. இல்ல இது டவுட் எனக்கு, அதனால கேட்டுக்கிறேன். செய்யலாம். திருவிழா நாள்ல தெய்வம் தோணா இருக்கணும், தெய்வம் ஆசீர்வாதிக்க வைக்கணும். அதனால எந்த ரூபத்துலனா ஒரு கல்யாணம் பண்ணவங்க கடவுள் மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டாம். ஓகே ஓகே, நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா? இது ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன் அம்மாட்ட. யாருக்காவது தப்பா எதுனா சொன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. ஓகேவா? எந்த இது நம்ம